இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து போகி அப்புறம் பொங்கல், மாட்டுப் பொங்கல், அப்போல்லாம் வந்து என்ன சமைச்சோம், என்னென்ன பண்ணோம், எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த போகி அன்றைக்கி வந்து மார்னிங் ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் போட்டுட்டு சும்மா ஒரு ஸ்வீட் மட்டும் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நெக்ஸ்ட் டே இன்னும் ஸ்பெஷலாக பண்ணணும்ல, அதனால சரி காலையிலேயே கொஞ்சம் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோமேன்னு சொல்லி வெஜிடபிள் ரைஸ் பண்ணோம் ஆஃப்டர்நூனுக்கு. அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர், கறி லீவ்ஸ், அப்புறம் கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், கார்லிக் எல்லாம் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுருணும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அது போட்டுட்டு, கடுகு சீரகம் போட்டுட்டு, சீரகம் மோஸ்ட்லி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் மட்டும் தெரியாமல் போட்டுட்டேன். ஒரு சிலவங்க பிரியாணி பண்ணுறோம்ல அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலி வெஜிடபிள் ரைஸ்னால் நம்ம ப்ராப்பர் இந்த பட்டை, கிராம்பு அந்த வெஜிடபிள் ரைஸ் இல்லை, இந்த பருப்பு சாதம்னு சொல்லி இதுவில் செய்வாங்க. அதுக்கு வெஜிடபிள் எல்லாம் போட்டு செய்கிற மாதிரி. ஆக்சுவலி நான் அட்டம் பண்ணது பருப்பு சாதம் தான். அதுலேயே எல்லா வெஜிடபிள்ஸும் போடுறதுனால வெஜிடபிள் ரைஸ்ன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து நார்மல் வெஜிடபிள் ரைஸ்க்கு பருப்பு போட மாட்டோம். இதில் பருப்பு போடுவோம், புளி ஊற்றுவோம். நம்ம எப்படி நம்ம சாம்பார் பண்ணுவோமோ அதெல்லாம் சேர்த்து இதில் பண்ணணும். ஆனால் சாதமும் பருப்பும் ஒன்றா போட்டுருணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரின்னு சொல்லி ஃபஸ்ட் டைமே இப்போ தான் பருப்பு சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது ஆக்சுவலி டேஸ்ட்டு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன போடுவோம், ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, சீரகம் அதெல்லாம் போட்டு தாளிச்சு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன காயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கணும். நம்ம சாம்பாருக்கு எப்படி எல்லா காயுமே போட்டு வதக்கோமோ அந்த மாதிரி போட்டுக்கணும். வெஜிடபிள் ரைஸ்க்கு போடுற இதுவும் போட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை, புதினா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அது போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் தான் போட்டு புதினா போடல. புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி வச்சுட்டு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சுட்டு, சாதம், அரிசி பருப்பு அதிலே போட்டுட்டு விசில் மட்டும் வச்சிடணும். எக்ஸ்ட்ரா விசில் வைக்கணும், அது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை நெக்ஸ்ட் டே பொங்கல் அப்போ, போகி அன்றைக்கி அதை செஞ்சு சாப்பிட்டுட்டோமா. நெக்ஸ்ட்டு பொங்கல் அப்போ கோலம்லாம் போடணும்ல, முன்னாடி நாள் நைட்டே நாங்கள் போட்டுட்டோம். அன்றைக்கி நைட் எடுத்த கிளிப் தான் இது. ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நாயெல்லாம் வந்து களைச்சி விட்டுருக்கலாம் மேபி, இல்லை நம்மளே நடந்து களைச்சிருக்கலாம். வெளிச்சம் வரத்துக்குள்ளே நம்ம நடப்போம்ல காலையில் எழுந்து ஏதாச்சும் வேலை செய்கிறதுக்கு, அப்போ கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டே எடுத்தாச்சு. அண்ட் கோலமே நல்லா வந்திருந்தது ஓரளவுக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கெட் ரெடி வித் மீ எடுத்தேன், ஆனால் அது நல்லாவே இல்லை. அதனால நான் கெட் ரெடி வித் மீ ஷூட் பண்ண அதை போடவே இல்லை. சும்மா இந்த பொட்டு மட்டும் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போவே கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் குட்டியாக ஒரு பொட்டு தான் வச்சுக்கிட்டேன். இந்த பெரிய பொட்டு எதுவுமே வைக்கல. அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து மேலே பொங்கல் வைக்க வேண்டியது தான். பொங்கல் வைக்கிறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். அன்றைக்கி எல்லாருமே ஃபாஸ்டிங் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. எல்லார் வீட்லேயும் காலையிலேயே பொங்கல் வச்சுருவாங்க. நம்ம வீட்லேயும் அப்படி தான். சைடில் வந்து ஒரு பையில் வந்து அந்த வயர் பை மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து குங்குமம், அப்புறம் மஞ்சள் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் முக்மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் கோலம் போடுறதுக்காக. மாவு கலர் மாவு, ஆனால் கலர் கோலமே போடல, சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு ரொம்ப. சரின்னு சொல்லி கடகடன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அரிசி ஃபஸ்ட்டே ஊற வச்சு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் சைடில் ஒரு குடத்தில் தண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சைட்லேயே ஒரு குடத்துலேயே தண்ணி, அதுக்கான ஒரு டம்ளர் 2 கரண்டி வச்சுருக்கோம். எதுக்கு 2 கரண்டின்னு எங்களுக்கு தெரில. அப்புறம் கோலம் போடுறதுக்கு மாவு எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால அது வச்சுருக்கோம். இது பூவு, நமக்கு என்னென்ன தேவையோ பூஜைக்கு அந்த திங்ஸ் எல்லாம். ஒரு சிலவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கும்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தெரியாதுல்ல, அவங்களுக்காக வேண்டி இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி தெரியும்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பார்ட் ஃபுல்லுமே இது வந்து சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு கலராக இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது சைடில் வச்சுருங்க. அப்புறம் விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், அது கை தொடச்சிக்கிறதுக்கு டிஷ்யூ, அதுக்கப்புறம் ஊதுவத்தி, வத்தி பொட்டி, சிசர் ஏதாச்சும் கட் பண்ணுறதுக்கு, பூவெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். அப்புறம் கற்பூரம், மஞ்சள், குங்குமம், தீப கொலுசு, அப்புறம் இது மணி, அப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு தான் நம்ம பொங்கலே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் அப்படி தான். அப்புறம் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் சைடில், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நாங்கள் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிடும்போது இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம்ல, பிளேட்டில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு தேவைப்படுற இலை இது அதுன்னு சொல்லி அது நான் ஒரு பிக்சரை ஆட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான என்னென்ன பொருளோ அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வச்சு மட்டும் பொங்கல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெய் போட்டு முந்திரிலாம் வறுத்து அதுக்கப்புறம் வெல்லம்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் நாங்கள் வந்து லேட்டராக எடுத்துகிட்டு வந்தோம் லாஸ்ட்டாக. அண்ட் இந்த எல்லா பொங்கலுக்குமே வெல்லம் போட்டுட்டா சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் போர்ஷன் மட்டும் எடுத்து நாங்கள் வெல்லம், நெய் போட்டு கலக்கிக்கிட்டோம். நீங்கள் எல்லாமே சாப்பிடுவீங்க, இல்லை உங்களோட ட்ரெடிஷன் வந்து எல்லாமே சக்கரை பொங்கல் பண்ணுறதோ இல்லை வெல்லம் பொங்கல் பண்ணுறதோ அப்படி பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் தான் பண்ணோம். ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகிட்டு அப்படி எல்லாம் ரெடியாகி பூவெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கொண்டை தான் போட்டேன். கடைசியாக கொண்டை போட்டுட்டு தான் நான் இதுவே பண்ணேன். ஏன்னா சுத்தமாக முடியல, வேக்காடாக இருந்தது. எவ்வளோ வெயில் அன்றைக்கின்னு பார்த்து சுத்தமாக முடியலன்னு சொல்லி கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கலை வைக்க ஆரம்பித்தேன்.
ஸ்டார்டிங்கில் நல்லா ஆடிட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு அப்படி தான் வந்தேன். அதுக்கப்புறம் சுத்தமாக முடியலன்னு சொல்லி அப்புறம் கொண்டையே போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த பொங்கல் அரிசி வந்து குடும்பத்தில் இருக்க எல்லோரும் போடுவாங்க. இல்லைனா ஒரு சில வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்க போட்டுட்டு போயிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக யார் இருக்காங்களோ அவங்க போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லோரும் போடுவாங்க, கொஞ்சமாக போடுவாங்க. மிச்சம் இருக்கிற அரிசி நம்ம போட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. உங்கள் வீட்டில் எப்படியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிலனா இந்த மாதிரி சும்மா குட்டி குட்டியாக சொல்கிறேன் நான், என்னென்ன எனக்கு தெரியுமோ அதை வச்சு. அண்ட் பக்கத்தில் ஒரு டவல் ஒன்று இருக்கே, அது என்னன்னு சொல்லலாம், நம்ம உட்காரும்போது சாரீ அழுக்காயிரும்ல, அதுக்காக அந்த டவல் போட்டு உட்காந்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருக்கும்ல, இந்த குண்டாலே நம்ம ஊற வச்ச தண்ணி, அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு வந்தேன், இப்போ வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இது பொங்கி வரும்போது பொங்கல் சொல்லுவாங்க, ஃபேமிலியாக சேர்ந்து. ஒரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பொங்கல் எல்லோரும் சேர்ந்து சொல்லணும், அவ்வளோதான். அது பொங்கி முடிச்சிச்சு, எல்லோரும் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தீ கொஞ்சம் கம்மியாக வைக்கணும், அப்போ தான் பொங்காமல் இருக்கும். இதில் பாலும் ஊற்றுவாங்க, பால் ஊற்றி பால் ஊற்றினா தான் நல்லா பொங்கி வருமே, அதுக்காக. அவ்வளோதான், அரிசியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ இறக்கி எடுத்துகிட்டு போய் வச்சு இதுலேருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து நாங்கள் வெண்பொங்கல் பண்ணிக்கிட்டோம் தான், வெல்லம் போட்டு பண்ணுவாங்களா, அந்த பொங்கல் பண்ணிக்கிட்டோம். மற்றதெல்லாம் நார்மலாக ஒயிட் ரைஸ் மாதிரி வச்சாச்சு. இதுக்கே சாம்பார் போட்டு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் வீட்டில் எப்படியோ அப்படி உங்கள் இஷ்டம். அண்ட் இந்த மஞ்சள் கட்டுறது வந்து நாங்கள் டிவிலலாம் பார்த்துருக்கோம், அழகாக கட்டி வைப்பாங்க ரவுண்டாக. அண்ட் நம்ம இது வந்து ஃபஸ்ட்டே கட்டிட்டு ஒரு சிலவங்க எடுத்து பானை வந்து அடுப்பில் வைப்பாங்க. அப்படி வச்சா எங்கள் மஞ்சள்லாம் கரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நான் இப்படி தான் வச்சேன். ஏன்னா டிவியில் பார்க்கும்போது இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் இதுவரை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்களுமே இதை வைக்கிறோம். ஸோ எனக்குமே பெருசாக ஐடியா இல்லை. சரி நம்ம டிவிலலாம் பார்த்துருக்கோம், இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்படி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் இதுவரை இந்த மாதிரி கட்டினதில்லை அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவும் அப்படியே சுற்றிட்டு நான் பொறுமையாக தான் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு க்ளீனாக புரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு இலை போட்டு பூசணி இலையில தான் போட்டு அன்றைக்கி சாமி கும்பிடணும். அதெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்சல் டெலிவரி ஆயிருந்துச்சு. அதையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது ஒன்றும் பெருசாக எல்லாம் இல்லை, காட்டுறதுக்கு ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மாட்டுப்பொங்கலுக்கான கோலம்லாம் போடணும் நைட்டே. இப்போ வந்து நல்லா எங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த பார்சல் ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டோட டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கோலம் போட ஆரம்பிக்கிறோம். நேத்திக்கு கோலம் போட்டது வந்து பொங்கலுக்கான கோலம், இன்றைக்கி போட வேண்டியது வந்து மாட்டு பொங்கலுக்கான கோலம். மாட்டு பொங்கலுக்கு பெருசாக ஒரு மாடு போடலான்னு சொல்லி பிளான் இருக்குது. நாங்கள் இந்த பார்சல் பேக் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அதை பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ பெருசாக போடலாமா, அவ்வளோ பெருசாக போடலாமா, சென்டரில் மாடு போடலாமா, இல்லை பானை போட்டுட்டு சைடில் மாடு போடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும்ல வீட்டில். அதெல்லாம் முடித்து அப்புறம் அந்த கோலம் தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கும் சாமி கும்பிட்டாச்சு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரு 2-3 வகை பொரியல் மட்டும் பண்ணிவிட்டு வடை பண்ணிவிட்டு அப்படி கும்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். அண்ட் இந்த மாடு கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. நான் லாஸ்ட்டாக பிக்கும் ஆட் பண்ணுற மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் என்ன சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் பொங்கல் வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பாய். அண்ட் உங்கள் வீட்டில் என்ன ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவீங்க அதையும் சொல்லியிருப்பாங்க கமெண்ட்ஸில். நிறைய பேருக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி. டாடா பாய், see you soon.